நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லாம உங்களோட பேரை வச்சு உங்களோட பட்டா நம்பர், சர்வே நம்பர், பத்திர பதிவு நம்பர் எல்லாத்தையும் நீங்க ரொம்ப ஈஸியா டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியும். அது எப்படி செய்வதுன்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஏன் இந்த வீடியோ முக்கியம்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு அவர்களோட அப்பா அம்மா சொத்து சேர்த்து வைத்திருப்பாங்க. ஆனா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அவர்களிடம் இருக்காது. அதனால பட்டா நம்பர் தெரியாது, சர்வே நம்பர் தெரியாது, பதிவு நம்பர் கூட தெரியாம இருக்கும். ஆனா நிலம் மட்டும் அவர்களோட பேர்ல இருக்குது, இல்ல தாத்தா பேர்ல இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட நிலத்தோட முழு டீடைல்ஸை தெரிஞ்சுக்கவும், பட்டா நம்பர், சர்வே நம்பர் கண்டுபிடிக்கவும் ஒரு ஈஸியான மெத்தட் இருக்கு. அதை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வீடியோக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்து பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ நாங்க போடுற யூஸ்ஃபுல் வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல உங்களோட மொபைல்ல எந்த ஒரு பிரவுசரையாவது ஓபன் பண்ணுங்க. அதுல சர்வீசெட்னு டைப் பண்ணுங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல ஒரு வெப்சைட் வரும். இ-சர்வீஸ் லேண்ட் ரெக்கார்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். அந்த பேஜ்ல உங்களோட பட்டா, நிலம் சம்பந்தமான எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்கலாம். அதுல பட்டா, சிட்டா விவரங்கள், ஆப்பதிவு விவரங்கள், பட்டா சரியா இருக்கான்னு செக் பண்ற ஆப்ஷன் எல்லாமே இருக்கும். இதுல லாங்குவேஜ் ஆப்ஷன் இருக்கும். தமிழ் மற்றும் இங்கிலீஷ் இரண்டும் இருக்கும். நீங்க தமிழ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பேர் மூலம் சர்ச் பண்ண போறோம். அதனால பேரை தமிழ்ல தான் டைப் பண்ணணும். இங்கிலீஷ்ல டைப் பண்ணா வேலை செய்யாது. தமிழ் செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. அங்க பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிடன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். அந்த பேஜ்ல முதல்ல உங்களோட டிஸ்ட்ரிக்ட செலக்ட் பண்ண சொல்வாங்க, அதாவது மாவட்டம். அதுக்கப்புறம் தாலுக் செலக்ட் பண்ணணும். அடுத்து வில்லேஜ் செலக்ட் பண்ணணும். இந்த மூணையும் செலக்ட் பண்ணிட்ட பிறகு கீழே பாருங்க, பட்டா விவரங்களை பார்க்க 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று பட்டா நம்பர் மூலம், இன்னொன்று சர்வே நம்பர் மூலம், இன்னொன்று நேம் வைஸ் சர்ச். நமக்கு பட்டா நம்பரும் தெரியாது, சர்வே நம்பரும் தெரியாது. ஆனா யாரோட பெயர்ல நிலம் இருக்குன்னு மட்டும் தெரியும். அதனால பெயர் வாரியான தேடல்னு இருக்கும் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அதை செலக்ட் பண்ண உடனே பட்டா உரிமையாளர் பெயர்ல முதல் 3 எழுத்து மட்டும் தமிழில் உள்ளிடுகன்னு கேட்கும். அதாவது யாரோட பெயர்ல நிலம் இருக்குன்னு தெரியும் இல்லையா, அந்த பெயர்ல முதல் 3 எழுத்து மட்டும் தமிழ்ல டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் கீழே ஒரு கேப்சா பாக்ஸ் இருக்கும். அதுல காட்டுற கோட அதே மாதிரி என்டர் பண்ணுங்க. அப்புறம் சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான டீடைல்ஸ் எல்லாம் வந்துடும். சோ டீடைல்ஸ் என்டர் பண்ண அப்புறம் சமர்ப்பின்னு இருக்கும் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும்னா, நிறைய பேர் லிஸ்டா வந்து காட்டும். இப்போ நான் எடுத்த எக்ஸாம்பிள்ல ராஜாராமன் பெயர் தான் பட்டா உரிமையாளரா இருக்கு. ஆனா அந்த சேம் பெயர்ல பல பேர் இருக்கும். ராஜாராமன், ராமன், ராஜா மாதிரி சிமிலர் நேம்ஸ் எல்லாம் வரும். அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் 3 எழுத்து மட்டும் டைப் பண்ணீங்கன்னா அந்த எழுத்துக்கள்ல ஆரம்பிக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸையும் லிஸ்டாக வரும். அந்த லிஸ்ட்ல பட்டா நம்பரும் பட்டாதார் நேமும் இருக்கும். ஆனா அந்த சேம் நேம்ல 3 பேர் இருந்தா சரியான நபர் யார் என்று ஐடென்டிஃபை பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்படின்னா அந்த கரெக்ட் பர்சனை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் இன்னொரு மெத்தட் இருக்கு. இப்போ இன்னொரு பிரவுசர் ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு CLISPன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. அப்படின்னா தமிழ்நாடு. இப்போ இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், இந்த சைட் டிஃபால்ட்டா இங்கிலீஷ்ல இருக்கும். அதை தமிழுக்கு மாத்திக்கலாம். மேல இங்கிலீஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் கீழே தமிழ்னு வரும். அதை செலக்ட் பண்ணுங்க. உடனே முழு பேஜும் தமிழ்ல மாறிடும். அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. தொடர்புடைய சேவைன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கு கீழே நில உரிமை சிட்டா விவரங்கள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஓபன் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண உடனே இன்னொரு பேஜ் ஓபன் ஆகும். அந்த பேஜ்ல முதல்ல மாவட்டத்தை தேர்ந்தெடுக்க சொல்லுவாங்க. அதை செலக்ட் பண்ணுங்க. அடுத்து வட்டாரம், அதாவது தாலுக் செலக்ட் பண்ணுங்க. அடுத்து கிராமம் செலக்ட் பண்ணுங்க. முக்கியமா முன்னாடி நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட், தாலுக், வில்லேஜ் கொடுத்தீங்களோ அதே டீடைல்ஸே இங்கேயும் கொடுக்கணும். அப்பதான் சரியான ரெக்கார்ட் கிடைக்கும். சோ டீடைல்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கீழே தேடுங்கள்னு இருக்கும். உங்களுக்கு பட்டா நம்பர் தெரிஞ்சிருந்தா பட்டா நம்பர் மூலியமா சர்ச் பண்ணலாம். இல்ல சப்டிவிஷன் நம்பர் தெரிஞ்சிருந்தா அதுவும் யூஸ் பண்ணலாம். ஆனா நமக்கு இந்த ரெண்டும் தெரியாது. அதனால நேம் சர்ச் தான் யூஸ் பண்ண போறோம். அதுக்காக பெயர் தேடல்னு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பெயரை உள்ளிடுகன்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதுல பட்டா ஓனர் பெயர்ல முதல் 3 எழுத்து மட்டும் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டீங்கன்னா கீழே கேப்சா கோடு இருக்கும். அதை சேமா டைப் பண்ணுங்க. அப்புறம் சமர்ப்பிக்கன்னு இருக்கும் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணினீங்கன்னா லிஸ்ட் வரும். அதுல சீரியல் நம்பர், பட்டா நம்பர், ஓனர் நேம், ரிலேஷன், ரிலேட்டிவ் நேம் எல்லாம் காட்டும். இதுல தான் மெயின் டிஃபரன்ஸ் இருக்கு. முன்னாடி வெப்சைட்ல பட்டா நம்பர் மற்றும் ஓனர் நேம் மட்டும்தான் வந்துச்சு. அதனால சேம் நேம்ல நிறைய பேர் இருந்தா ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஆனா இங்க ரிலேட்டிவ் நேம், ரிலேஷன்ஷிப் கூட கொடுத்திருப்பாங்க.
இத பயன்படுத்தி கரெக்ட் பர்சன் யாருன்னு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ல ராஜான்னு சர்ச் பண்ணினோம். அதுல 2 பேர் வந்தாங்க. ஒருத்தருக்கு ரிலேட்டிவ் நேம் ராமசாமி, இன்னொருத்தருக்கு வேணுகோபால். இப்போ நமக்கு தெரிஞ்சது ராமசாமி தான் அந்த பர்சனோட ரிலேட்டிவ்னு. அதனால அந்த என்ட்ரி தான் கரெக்ட் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதுல பட்டா நம்பர் 592ன்னு இருக்கு. இதுதான் நம்ம தேடிய பட்டா நம்பர். இப்படி பல பேஜஸ் இருக்கும், 100 பேஜஸ் வரை கூட இருக்கலாம். நீங்க ஒவ்வொரு பேஜையும் செக் பண்ணி உங்களுக்கான கரெக்ட் ரெக்கார்ட் கண்டுபிடிக்கலாம். ஒன்ஸ் கரெக்ட் பர்சன் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா பட்டா நம்பர் ஈஸியா கிடைச்சிரும். இப்ப நமக்கு பட்டா நம்பர் தெரிஞ்சிருச்சு. அடுத்தது என்னன்னா, அந்த பட்டா நம்பர்ல இருக்கும் சப்டிவிஷன் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக திரும்ப ப்ரீவியஸ் வெப்சைட்டுக்கு போகலாம். அதுல ஹோம் பேஜுக்கு போயிட்டு தமிழ் நிலம் கிராமப்புறம்னு இருக்கும் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் நில உரிமை சிட்டா விவரம்னு இருக்கும் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண உடனே மீண்டும் அந்த சர்ச் பேஜ் வரும். இப்போ மாவட்டத்தை தேர்ந்தெடுங்க. அடுத்து தாலுக்கா செலக்ட் பண்ணுங்க. அடுத்து கிராமம் செலக்ட் பண்ணுங்க. இதே ப்ரீவியஸ் டீடைல்ஸே இங்கேயும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கீழே தேடுங்கள்னு இருக்கும் செக்ஷன்ல பட்டா நம்பர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அங்க 592ன்னு பட்டா நம்பரை டைப் பண்ணுங்க. அப்புறம் கேப்சா கோட் என்டர் பண்ணி சமர்ப்பிக்க பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ண உடனே கீழே ஸ்க்ரோல் பண்ணினீங்கன்னா ஓனர் டீடைல்ஸ் வரும். அதோட சேர்ந்து லேண்ட் டீடைல்ஸ், ரெஜிஸ்டர் டீடைல்ஸ், சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர் எல்லாம் கிளியரா காட்டும். இப்போ உங்களுக்கு அந்த நிலத்தோட ஃபுல் டீடைல்ஸ் கம்ப்ளீட்டா கிடைச்சிரும். சோ இதுல ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே கிளியரா கொடுத்திருப்பாங்க. நஞ்சை, புஞ்சை எவ்வளவு, லேண்ட் டைப் என்ன, எல்லா தகவலும் இருக்கும். நீங்க அதை பார்த்து முழுசா வெரிஃபை பண்ணிக்கலாம். கீழே பாத்தீங்கன்னா அச்சு சிட்டா விவரம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண உடனே ஒரு பிரிண்ட் பேஜ் ஓபன் ஆகும். அதுல பிரிண்ட்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணினீங்கன்னா நீங்க மொபைல்லயே சேவ் பண்ணிக்கலாம், இல்ல டைரக்டா பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னா, டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும். அதுக்காக மீண்டும் ஹோம் பேஜுக்கு போங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இப்ப நம்ம வில்லங்க சான்று பார்க்க போறோம். கீழே வில்லங்க சான்றுன்னு இருக்கும் செக்ஷன்ல சொத்து தொடர்பான வில்லங்க சான்றுன்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். இந்த பேஜ் மொபைல்ல சில டைம் ப்ராப்பரா ஒர்க் ஆகாது. அதனால மேல இருக்கும் 3 டாட்டை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ ஃபுல் சைட் சரியாக லோட் ஆகும். இப்ப மாவட்டத்தை செலக்ட் பண்ணுங்க. அடுத்து தாலுக்கா செலக்ட் பண்ணுங்க. அடுத்து கிராமம் செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் புல எண் என்டர் பண்ண சொல்லுவாங்க. இந்த சர்வே நம்பர் நமக்கு முன்னாடி பட்டா டீடைல்ஸ்ல கிடைச்சிருக்கும். எக்ஸாம்பிளா 72ன்னு இருந்துச்சுன்னா அதையே இங்க டைப் பண்ணுங்க. டைப் பண்ணினதும் ஆட்டோமேட்டிக்கா சப்டிவிஷன் நம்பர் வரும். அதுல 8B மாதிரி இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் கேப்சா கோட் என்டர் பண்ணி சமர்ப்பிக்க பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே பேஜ் ரிஃப்ரெஷ் ஆகும். கீழே ஸ்க்ரோல் பண்ணினீங்கன்னா ஒரு PDF ஃபைல் கிடைக்கும். அதை ஓபன் பண்ணி ஈஸி டீடைல்ஸ் பார்க்கலாம். சில டைம் அந்த PDF ஓபன் ஆகாது, வெப்சைட் சப்போர்ட் இஷ்யூ இருக்கும். அப்படின்னா டென்ஷன் வேண்டாம், இன்னொரு ஈஸி மெத்தட் இருக்கு. அதுக்காக புதிய பிரவுசர் ஓபன் பண்ணி TN ரெஜினெட்டையே டைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வரும் வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க. இது ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்டோட அஃபீஷியல் சைட். இதையும் டெஸ்க்டாப் மோட்ல ஓபன் பண்ணிக்கோங்க. அப்புறம் சைட் ஃபுல் வியூல வரும். இங்க நம்ம ஈஸியா டவுன்லோட் பண்ணலாம். மேல சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கு கீழே என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட்னு இருக்கும் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் வியூ ஈஸின்னு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இதுல நீங்க டீடைல்ஸ் என்டர் பண்ணி டைரக்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்படி நீங்க பட்டா நம்பர், சர்வே நம்பர், சப்டிவிஷன், எல்லாத்தையும் எந்த டாக்குமெண்ட் இல்லாமவே ஆன்லைன்ல ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். அந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா வில்லங்க சான்று ஆப்ஷன் ஆல்ரெடி செலக்ட் ஆயிருக்கும். அடுத்தது மண்டலம்னு கிளிக்கும். இந்த இடத்துல கிளிக் பண்ணி உங்களோட டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்க. அடுத்தது மீண்டும் டிஸ்ட்ரிக்ட் ஆப்ஷன் இருக்கும். அதையும் செலக்ட் பண்ணுங்க. அடுத்து சார் பதிவாளர் அலுவலகம் செலக்ட் செய்ய சொல்வாங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு ஏரியாக்கும் தனி சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் இருக்கும். அதனால உங்க ஏரியாக்கு சேர்ந்த சரியான ஆஃபீஸை செலக்ட் பண்ணணும். அதுக்காக இந்த இடத்துல கிளிக் பண்ணி உங்க ஊர்ல இருக்கும் சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸை செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆரம்ப நாள் செலக்ட் பண்ணணும். எந்த வருடத்திலிருந்து எடுக்கணும்னு இங்க டிசைட் பண்ணலாம். எந்த வருடத்திலிருந்து அவைலபிள்னு தெரியணும்னா கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், இங்கே சொடுக்கவும்னு. அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண உடனே ஒரு புதிய பேஜ் ஓபன் ஆகும். அந்த பேஜ்ல உங்களோட ஜோன் செலக்ட் பண்ண சொல்வாங்க. அடுத்தது டிஸ்ட்ரிக்ட், அடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் செலக்ட் பண்ண சொல்வாங்க. இதையெல்லாம் செலக்ட் பண்ணினீங்கன்னா கீழே அந்த வில்லேஜுக்கு எவ்வளோ வருடம் இருந்து அவைலபிள்னு காட்டும். உதாரணத்துக்கு 1 ஜனவரி 1975 இருந்து அவைலபிள்னு காட்டலாம். அதாவது நீங்க 1975 இருந்து இப்ப வரை எடுக்கலாம். எஸ்பெஷலி பேங்க் லோன் எடுக்கும்போது இவ்ளோ வருட கேட்பாங்க. அதனால இந்த ரேஞ்ச் தெரிஞ்சுக்கிறது முக்கியம். இப்போ அது தெரிஞ்ச பிறகு பேக் போயிடுங்க. இப்போ ஆரம்ப நாள்ல 1975 செலக்ட் பண்ணுங்க. மந்த், டேட் உங்களுக்கு வேண்டிய மாதிரி செலக்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு 1 February 1975ன்னு செலக்ட் பண்ணலாம்.
அடுத்து முடிவு நாள் செலக்ட் பண்ணுங்க. பொதுவா நீங்க அப்ளை பண்ற நாளுக்கு ஒரு நாள் முன்னாடி டேட் கொடுத்தா போதும். எக்ஸாம்பிளுக்கு ஏப்ரல் 15 வரை வேணும்னு அப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே புல விவரம் செக்ஷன் வரும். அந்த இடத்துல உங்க வில்லேஜ் செலக்ட் பண்ணுங்க. அடுத்து புல எண் என்டர் பண்ணுங்க. நம்ம எக்ஸாம்பிள்ல 72ன்னு இருந்தது, அதையே டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உட்பிரிவு எண் என்டர் பண்ணுங்க. 8Bன்னு டைப் பண்ணுங்க. எல்லா டீடைல்ஸையும் என்டர் பண்ணிட்டீங்கன்னா கீழே சேர்க்கன்னு இருக்கும் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணினீங்கன்னா கீழே ஒரு கேப்சா பாக்ஸ் வரும். காண்பிக்கப்படும் குறியீடுன்னு அந்த கோடை சரியாக டைப் பண்ணணும். அப்புறம் சப்மிட் பண்ணீங்கன்னா ஈஸி டீடைல்ஸ் ஜென்ரேட் ஆகி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த பாக்ஸ்ல கீழே ஒரு கேப்சா இருக்கும். அதை அப்படியே டைப் பண்ணுங்க. அப்புறம் தேடுன்னு இருக்கும் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண உடனே பேஜ் ரீலோட் ஆகும். லோட் ஆனதும் கீழே ஸ்க்ரால் பண்ணுங்க. அங்க உங்களது திருத்த இளநிலை ஆவணம் வெற்றிகரமாக உருவாக்கப்பட்டது, பதிவிறக்கம் செய்ய இங்கே சொடுக்கவும்னு ஒரு ரெட் லைன் இருக்கும். அந்த ரெட் லிங்க் மேல கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களோட ஈஸி டவுன்லோட் ஆயிடும். இதுதான் பதிவுத்துறை சைட்ல இருந்து கிடைக்கும் சொத்து தொடர்பான வில்லங்க சான்று. இப்ப முக்கியமான கொஸ்டின் என்னன்னா, டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எங்க இருக்கு? அதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் இருக்கும். அதுல ஆவண எண் மற்றும் ஆண்டுன்னு இருக்கும். அதுதான் உங்களோட டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அந்த சர்வே நம்பர் சப்டிவிஷனுக்கு இந்த நம்பர் தான் சம்பந்தப்பட்ட பதிவு எண். இதுல என்னன்னா, நீங்க எடுத்த பீரியட்ல நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். யாரெல்லாம் அந்த நிலத்தை வாங்கினாங்க, விற்கினாங்க, லோன் எடுத்தாங்களா, ஏதாவது இஷ்யூ இருக்கலா, எல்லாமே இந்த ஈஸில தெரியும். ஃபுல் ஹிஸ்டரி கிடைக்கும். அதுல லாஸ்ட் என்ட்ரி பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு 2016 இருந்துச்சுன்னா 1002/2016 மாதிரி ஒரு நம்பர் இருக்கும். அதுதான் லாஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இப்ப நமக்கு முக்கியமான விஷயம் முடிஞ்சிருச்சு. பட்டா நம்பர் கண்டுபிடிச்சோம், சர்வே அண்ட் சப்டிவிஷன் தெரிஞ்சிச்சு, ஈசி மூலமா டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்னன்னா, அந்த டாக்குமெண்ட் காப்பி எப்படி எடுக்கணும்? அதுக்கு நீங்க லாஸ்ட் டாக்குமெண்ட் அப்ளை பண்ற மாதிரி அப்ளை பண்ணலாம். அதுக்கான ப்ராசஸ் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதன் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன். அதே வெப்சைட்ல தான் அப்ளை பண்ணணும். அதுக்கு முதல்ல யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணணும். லாகின் பண்ணினா உங்களுக்கு ஒரு டேஷ்போர்ட் ஓபன் ஆகும். அங்கிருந்து தேவையான டாக்குமெண்ட்டை அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். யூசர் ஐடி எப்படி கிரியேட் பண்ணணும்னு கூட நான் செப்பரேட் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதை பார்த்து ஈஸியா செட்டப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். நிறைய பேருக்கு நிலம் இருக்கும், ஆனா டாக்குமெண்ட்ஸ் இல்லாம இருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த மெத்தட் ரொம்ப ஹெல்ப் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனலுக்கு புதியவரா இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவோட திரும்ப சந்திப்போம். Until then, goodbye. ஜெய் ஹிந்த்.